ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? திருநெல்வேலின்னதும் நமக்கு உடனே ஞாபகம் வர்றது அந்த ஊர் அல்வா தான் இல்லைங்களா? அந்த அல்வாவை இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடில் ஈஸியாக பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்ப்போமா? வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போமா? ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் அளந்துக்கலாம். நான் இன்றைக்கி ஸ்டாண்டர்ட் கப்பில் எடுத்திருக்கேன். அந்த கப்புக்கு பாதி அளவு தண்ணி. நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் எடுத்துக்கலாம். அதில் பாதி அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சிட்டிகை உப்பு. எப்போவுமே ஸ்வீட் டிஷ்ஷஸ்க்கு வந்து ஒரு சிட்டிகை உப்பு கலந்தோம் அப்படின்னா நல்லா அந்த ஸ்வீட்டை வந்து தூக்கி கொடுக்கும். இப்போ இதை வந்து நம்ம ஒரு கோதுமை மாவு, சப்பாத்தி மாவு பிசைவோம் பார்த்தீங்களா, அந்த பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். இப்போ பிசைஞ்சு ரெடியாக இருக்கேன். இந்த மாதிரி ஒரு துணி பை எடுத்துக்கோங்க. துணி பை எடுத்துகிட்டு யூஸ்வலாக துணி பையை திருப்பி எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா இந்த உள் பக்கம் தச்சு இதில் வந்து இந்த மாவு மாட்டிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதை திருப்பி எடுத்துக்கோங்க. இந்த பையை திருப்பிட்டு இதுக்குள்ளே இப்போ இந்த பிசைஞ்ச மாவு போட்டுக்கோங்க. இதை ரொம்ப நம்ம சப்பாத்தி மாவு அளவுக்கு ஸ்மூத்தாக திரட்டணும் அப்படின்ட்டுலாம் அவசியம் கிடையாது. ஜஸ்ட் அந்த தண்ணியை ஊற்றி நல்லா எல்லாத்தையும் சேர்த்து கலந்துட்டோம்னா போகிறோம். இப்போ இதை உள்ளே போட்டுக்கலாம். இந்த மாதிரி துணி பையில் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம எந்த கப்பில் கோதுமை மாவு அளந்தோமோ அதில் 4 கப் அளவு தண்ணி, கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ இதில் ஊற்றிடலாம். நல்லா இந்த அந்த பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவு இந்த தண்ணிக்குள்ளே இந்த மூழ்கி இருக்கிற மாதிரி இந்த மாதிரி அமுத்தி கொடுத்துருங்க. ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி இது நல்லா ஊறட்டும். இப்போ இந்த மாவு நல்ல 10 நிமிஷம் ஊறிருக்கு. இதை இப்படி பிடிச்சிக்கிட்டு நல்லா இப்படி பிசைஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கோதுமையில் இருக்கிற அந்த பால் ஃபுல்லும் ஈஸியாக நமக்கு வெளியில் வந்துடும். இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் ஆகும் நமக்கு அதை பிசைஞ்சு எடுக்கிறதுக்கு. இந்த மாதிரி நம்ம துணி பைக்குள்ளே போட்டு இதை பண்ணுறதுனால அந்த கடைசியில் அந்த மிஞ்சுறதை வந்து எடுக்கிறதும் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நமக்கு வடிகட்டுற வேலையும் இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு அந்த பாலை எடுத்துக்கோங்க. இதை இப்போ நல்லா இப்படி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அப்படி இன்னும் கொஞ்சம் பால் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டவுட் இருந்தது அப்படின்னா இன்னொரு பாத்திரத்தில் 1 கப்போ 2 கப்போ தண்ணி வச்சு கூட இதை திரும்ப அதுக்குள்ளார விட்டு நம்ம பிழிஞ்சு பார்க்கலாம். இன்னொரு பவுலில் எடுத்திருக்கேன். ஒரு 2 கப் அளவு தண்ணி ஊற்றி திரும்ப நம்ம பிழிஞ்சு பார்க்கலாம். ஏதாவது இருந்ததுன்னா அதையும் சேர்த்துக்கலாம். இந்த மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நமக்கு வேலையே இல்லாத மாதிரி இருக்கும். அல்வா செஞ்ச கலப்பே தெரியாது நமக்கு. அவ்வளோ ஈஸியாக அந்த வேலை முடிஞ்சிடும். இப்போ இதில் இருக்கிற முட்டை பாலும் வந்தாச்சு. நீங்கள் இப்படி உள்ளே திறந்து பார்த்தீங்க அப்படின்னா அது அப்படியே சக்கையாக இருக்கும். அதில் அதுக்கு மேலே வேறு எதுவுமே இருக்காது. இதை ஒன்றும் பண்ண முடியாது. இது வந்து தூர தூக்கி போட வேண்டியது தான். இப்போ இதை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு பயமாக இருக்கா இந்த பையை? கவலைப்படாதீங்க. இதை இப்படியே எடுத்து நல்லா புழிஞ்சிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரீசரில் வைங்க. ஒரு தட்டில் வச்சு ஃப்ரீசரில் வச்சுடுங்க. கரெக்டாக 1/2 மணி நேரம் கழித்து எடுத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நல்லா ஹார்டாக இருக்கும். நீங்கள் சும்மா இப்படி கையில் எடுத்தீங்கனாலே வந்துடும், ஒட்டாமல் இருக்கும். உங்களுக்கு சும்மா அலசி போட்டிங்கன்னா போதும், பையை ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்துடலாம். இந்த 2 பாலையும் இப்போ ஒன்றா கலந்துடலாம். இதை இப்போ இப்படியே ஒரு 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் விடுங்க. நல்லா அந்த பால் அடியில் தெளிஞ்சு செட்டில் ஆகிட்டு மேலே தண்ணியும் கீழே அந்த வெள்ளையாக அந்த மாவுமா படியட்டும். நம்ம அது வரைக்கும் இது ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். இப்போது 3/4 மணி நேரம் ஆயிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த மாவெல்லாம் அடியில் தங்கியிருக்கு. மேலே அந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா? இந்த தண்ணியை மாத்திரம் நம்ம தனியாக வடிகட்டி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் 1/4 கப் அளவுக்கு நான் வந்து ப்ரௌன் சுகர் எடுத்துக்கிறேன். நான் வந்து அம்ருத் பிராண்ட் பாரிஸோடது இந்த இது எடுத்திருக்கேன். இந்த பிராண்ட் எடுத்திருக்கேன். இப்போ அடுப்பை ஏற்றிக்கோங்க. ஆனால் தண்ணி எதுவும் விடாதீங்க. இந்த சுகர் வந்து தானாக மெல்ட் ஆகி அது நல்லா அந்த ப்ரௌனாக வரும். அந்த அல்வாவோட கலர் கொடுக்கறதுக்காக நம்ம இந்த மாதிரி செய்ய போகிறோம். மிதமான தீயில் வச்சுக்கோங்க. ரொம்ப தீயில் வச்சிங்க அப்படின்னா கருகி போய் அப்புறமா இது கசக்க ஆரம்பிச்சிடும். ஸோ கொஞ்சம் நேரத்தில் இது நல்லா உருகிடும். லேசாக உருக ஆரம்பிக்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்ல அடர்த்தியான ப்ரௌன் கலர் வந்த உடனே இதை எடுத்து ஒரு தனி பாத்திரத்தில் இந்த மாதிரி ஊற்றி வச்சுக்கோங்க. நம்ம அப்புறமா கலருக்கு இதை ஆட் பண்ணிக்கலாம். இதே கடாயில் நம்ம வந்து 1 கப்பு கோதுமை மாவு எடுத்தோம் இல்லையா, அதுக்கு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை. ஸோ இதை வந்து நம்ம ஆட் பண்ணி இப்போ பாகு வைக்கலாம். இப்போ இந்த 1/4 கப் அளவுக்கு சர்க்கரைக்கு 1/2 கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம் பாகு வைக்கிறதுக்கு. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த தெளி வச்சு தண்ணியை வடிகட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதிலிருந்து 1/2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து விட்டுக்கோங்க. இதுதான் வந்து திருநெல்வேலி அல்வாவோட சீக்ரெட்னே எனக்கு ஒருத்தர் சொன்னாங்க.
ஸோ இந்த மாதிரி இந்த வடித்த தண்ணியில் அந்த சக்கரை பாகு கலர்றதுனால தான் அந்த திருநெல்வேலி அல்வா ஒரு தனி டேஸ்ட்டோடு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நானும் இதை ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஓரளவுக்கு ஒரிஜினல் திருநெல்வேலி அல்வா மாதிரி கிடைக்கிது இந்த மாதிரி செய்கிறப்ப, தனி தண்ணியில் பண்ணுறதை விட. நம்ம எந்த பிளேட்டில் அல்வா எடுக்க போகிறோமோ அந்த பிளேட்டில் நல்ல நெய்யோ வெண்ணெயோ ஏதோ ஒன்று நல்லா தடவி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கம்பி பாகு பதம் வந்துடுச்சு. இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருந்தோம் பார்த்திங்களா அந்த மாவு, அதை இதில் ஆட் பண்ணிடலாம். நல்லா இப்படி கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு ஆட் பண்ணிக்கோங்க. தீ வந்து மிதமாகவே இருக்கட்டும். ரொம்ப ஜாஸ்தி வச்சிட்டோம்னா அங்கங்கே கட்டியாக போயிடும், அங்கங்கே தண்ணியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி மாவு வெந்து நல்ல பளபளன்னு வர ஆரம்பித்த உடனே இதில் ஒரு சின்ன பீஸ் வெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. என்னடா வெண்ணெய்ன்னு யோசிக்கிறீங்களா? யூஸ்வலாக நெய் தான் ஆட் பண்ணணும்னு யோசிக்கிறீங்களா? இந்த அல்வா வந்து நம்ம கிளறி முடிக்கிறதுக்குள்ளார இந்த வெண்ணெய் உருகி நல்ல நெய்யாயிடும். ஸோ நீங்கள் அப்போ உருக்கின நெய்யில் பண்ண மாதிரி நல்ல நெய் ஃப்ளேவரோடு இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி வெண்ணெயை சேர்த்து நீங்கள் ஸ்வீட் பண்ணிங்க அப்படின்னா. ஸோ இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம். இந்த வெண்ணெய் ஃபுல்லும் இந்த மாவு அப்சர்வ் பண்ணிக்கும். அப்சர்வ் பண்ணோடனே அடுத்த லாட் வெண்ணெய் போடலாம். யூஸ்வலாக ஒரு கப் மாவு எடுத்தோம் அப்படின்னா ஒரு அரை கப் அளவுக்கு நம்ம நெய்யோ இல்லை உருக்கின வெண்ணெயோ இல்லை சாலிடாக இருந்தாலும் வெண்ணெயோ அந்த அளவுக்கு எடுத்து போட்டோம்னா சரியாக இருக்கும். வெண்ணெய் நல்லா உருகிடுச்சு. அடுத்த லாட் நான் ஆட் பண்ணுறேன். திரும்ப இதே மாதிரி நம்ம கலந்துக்கலாம். எப்போ வரைக்கும் இந்த அல்வா வந்து வெண்ணெயை உள்ளே வாங்காமல் அப்படியே அந்த வெளியில் கக்க ஆரம்பிக்குதோ அது வரைக்கும் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம டேபிள் ஸ்பூனாக ஆட் பண்ணுறதுனால மிஞ்சி போனால் ஒரு 4 இல்லை 5 டேபிள் ஸ்பூனுக்குள்ளேயே நமக்கு வந்து நல்லா அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். அடுத்த டேபிள் ஸ்பூன் அளவு வெண்ணெய் ஆட் பண்ணுறேன். இந்த அல்வா வந்து ரொம்ப குயிக்காக பண்ணிடலாங்க. ஒரு 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் தான் ஆகும் நம்ம மாவு பிசைஞ்சு வச்சோம்னா அந்த பால் எடுத்து தெளியறதுக்கு. அந்தாண்ட ஒரு 10 நிமிஷம் இல்லை மேக்ஸிமம் 12 நிமிஷத்துக்குள்ளார இந்த அல்வாவை கிளறி போட்டுடலாம். ஸோ யாராவது விருந்தாளிங்க வராங்க இல்லை ஏதாவது விருந்து ஏற்பாடு பண்ணுறோம்னா கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இது. அண்டு ஒரு கப்பு மாவுக்கு நல்ல ஒரு 4-5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நல்ல அல்வாவும் காணும். ஸோ இப்போ இது உருகினோடனே அடுத்தது வெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கடைசியாக சேர்த்த வெண்ணெய் வந்து ஃபுல்லும் சேராமல் ஓரத்துலேயே இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த நம்ம முதல்ல கலந்து வச்சோம் பார்த்தீங்களா சுகரோட, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்ல ஒரு கலக்கி இறக்க வேண்டியது தான். நல்லா ஒட்டாமல் வருது பாருங்கள். நம்ம ஊற்றின வெண்ணெய் ஃபுல்லும் நெய்யாக இப்போ மாறி ஓரமாக வர ஆரம்பிச்சிடும். நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிட்டிகை ஏலக்காய் தூள் கலந்துக்கலாம். இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்நீர் கலந்துக்கோங்க. வெந்நீர் கலந்து நல்லா கொஞ்சம் ஃபுல் தீயில் வச்சு நல்ல ஒரு கலக்கிட்டு எடுத்து நம்ம கொட்டிடலாம். இந்த தண்ணி இதோட நல்லா கலந்த உடனே எடுத்து கொட்டிடலாம். இந்த வெந்நீர் வந்து நல்லா நம்ம அல்வாக்கு ஒரு சாஃப்ட்னஸை கொடுக்கும். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ண போகிறோம், அதுக்கு மேலே வேண்டாம். அந்த தண்ணி நல்லா கலந்துடுச்சு. பார்த்திங்கன்னா அல்வா பாத்திரத்தில் ஒட்டாமல் வருது. நம்ம போட்ட வெண்ணெல்லாம் கூட வெளில வர ஆரம்பிக்குது பாருங்கள். நல்ல கைவிடாமல் கலக்குங்க. பாருங்கள் நெய் நல்ல வெளியில் கக்க ஆரம்பிச்சிடுச்சு பார்த்தீங்களா? இதுதான் பதம். இப்போ ஆஃப் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த ட்ரேயில் கொட்டிடலாம். லைட்டாக அப்படி லேஸாக அப்படி ஆட்டி விட்டோம் அப்படின்னா நல்லா ஸ்ப்ரெட் ஆகி ஒரே ஈவனாக ஆகிடும். லேஸாக அந்த கரண்டியை வச்சு அப்படி சமப்படுத்தி விடுங்க. நம்ம ஊற்றின வெண்ணெய் ஃபுல்லும் நெய்யாக மாறி எப்படி மேலே மிதக்குது பார்த்தீங்களா? நல்ல புது நெய்யோட வாசனை எனக்கு வருது. இந்த வெண்ணெய் சேர்த்து செய்கிறதுனால அதுதான் அட்வான்டேஜு. முந்திரி பருப்பும் வந்து இந்த நெய்யோட சூட்லேயே வறுபட்டுரும். தனியாக அதை வறுத்து போடணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இதை அப்படியே செட் ஆக விட்டுடலாம். இது நம்ம ஃப்ரீசரில் வச்சுருந்த அந்த பேக்கு, நம்ம வடிகட்டை யூஸ் பண்ணது. இப்போ பாருங்கள் ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சதுனால இந்த பீசஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா ஹார்டாக இருக்குது. ஸோ இது அப்படியே ஈஸியாக எடுத்துடலாம். இப்போ நம்மளோட அல்வா நல்லா ஆறி செட் ஆகிருக்கு. இதை ஒரு இதில் பிளேட்டில் அப்படி கவுத்துக்கலாம். இப்போ வில்லைகள் போட்டால் நம்மளோட திருநெல்வேலி அல்வா ரெடி.
எவ்வளோ சாஃப்டாக நல்லா வந்திருக்கு பாருங்கள் அல்வா. நம்ம பால் எடுத்து பண்ணுற மாதிரியே நல்லாவே வரும் இந்த அல்வா. இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இணைந்திருங்கள் ஹாப்பி ஹோம் மேக்கருடன். என்னாலும் நன்றி, வணக்கம். ஆரோக்கியமான சமையல், ஆனந்தமான வாழ்க்கை. என்னோட மற்ற 2 சேனல், பிளாக் எல்லாம் கூட செக் பண்ணுங்கள். எல்லாத்தோட லிங்க்கும் நான் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன்.